கோவையில் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான முன்னோட்ட போஸ்டர்களை தேசிய பாராலிம்பிக் பயிற்சியாளரான கம்போடியா நாட்டை சேர்ந்த சோக்லிப் சோங் வெளியிட்டார். கோவையில் 2வது மாநில தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பாரா த்ரோபால் சங்கத்தின் தலைவர் சரண், ஒருங்கிணைப்பாளர் ஆல்பர்ட் பிரேம்குமார் மற்றும் கோபிநாத், லோட்டஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சந்தோஷி ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். முன்னதாக கோவையில் நடைபெற உள்ள தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான முதல் போஸ்டரை கம்போடியா நாட்டை சேர்ந்த முதன்மை பயிற்சியாளர் சோக்லிப் சோங் வெளியிட்டார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாரா த்ரோபால் சங்க நிர்வாகிகள், மாநில அளவில் நடைபெற உள்ள இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆண்கள் பிரிவில் 22 அணிகளும், பெண்கள் பிரிவில் 18 அணிகளும் என சுமார் 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர். குறிப்பாக கோவையில் முதன்முறையாக இதில் காது கேளாதோர் பிரிவினரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும், போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக முறையில் செய்துள்ளதாக தெரிவித்தனர். 2வது பாரா த்ரோபால் அசோசியேஷனுடைய சாம்பியன்ஷிப் வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி டிகேஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்க இருக்கிறது. இதற்கான நம்ம இந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜோன் கிளிப் அப்படிங்கிறவங்க இது கம்போடியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதுபோக இதில் நம்மளுடைய நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார், இதோட சப்போர்ட்டிவாக நிறையா இருக்கக்கூடிய சந்தோஷி அவங்கெல்லாம் இதில் நாங்கள் இப்போ இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட இன்விடேஷனை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாரா த்ரோபால் பீப்புள் எல்லாருமே இதில் கலந்துக்கிறாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாரும்